சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீஸே வந்து சரியா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். பத்மா, பார்வதி, சாருமதி 3 பேரும் வந்து அதிரடியா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. கதிர் எதுக்கு திடீர்னு இங்கே வரணும்? இத்தன நாளா வந்து நீங்க சொல்லவே இல்லையே சித்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சாரு. உடனே பார்வதியும் பத்மாவும் பேசுறாங்க. எனக்கு கூட அவன் இருக்கிறதே தெரியல. ஏன்னா இவன் இங்கே வந்ததே இல்ல. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான். அப்படி இருக்கும்போதே இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு எதிரே பார்க்கலையே. கதிரை யாருக்கா வந்து வர சொல்லியிருப்பாங்க? ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது பத்மா வந்து பேசுறாங்க. கதிரை கண்டிப்பா மாயாக்காக பேச தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா ரகுராமுக்கு வந்து மாயா மேலே வந்து எவ்வளோ அன்பு பாசம் அதிகமோ அது அளவுக்கு ஈக்குவலாக வந்து கதிர் மேலேயும் வந்து அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மாயா வந்து கதிரை தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே ஒரு யூகமாக பேசுனா எப்படி? கதிரை கூப்பிட்டு கேட்போம். கதிர் அங்கே போகிறான் பாருங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, சொல்லுங்க அத்தை, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ என்னப்பா திடீர்னு இங்கே வந்திருக்க? என்னத்த அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் புரளி பேசாமல் உங்களால் இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கதிர். இனி ஏன்டா இப்படி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக கேட்குறாங்க. உடனே கதிர் வந்து நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் இல்லை, காலையில் தான் ஒரு வாட்டி கேட்டீங்க, திடீர்னு இப்பயும் ஒரு வாட்டி கேட்குறீங்க, அப்போனா உங்களுக்கு என்ன, என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர். டேய் கலாய்க்காதடா, எதுக்குடா இங்கே வந்த? மாமா ஏதோ ஒரு கல்யாண விஷயமா வந்து பேச தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. மேபி எனக்கு கல்யாணம் கூட ஏற்பாடு வந்து பண்ணலாம். ஆனால் எந்த பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. தெரியும்ப்பா, எனக்கு இந்த அளவு தகவல் தெரிஞ்சா போதும். நீ போயிட்டு வானோன்னே, சாரு கண்டிப்பாக வந்து மாயாவுக்கு தான் கதிரை பேச தான் வந்து வந்திருப்பாங்க. சீனு உனக்கு தான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும்னா சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல சாருமதி. ஒரு பக்கம் சிவராமன் வந்து தனாவை பைக்கில் கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. மாயா, நீ கதிர் வண்டியில் ஏறிக்குமா அப்படின்னு சொல்லும்போது கதிர் வண்டியில் வந்து ஏறுறாங்க. பின்னாடி வந்து சீனு வந்து பைக் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நடுவழியில் வந்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல கதிர். உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து பேசணும். என்ன பேச போகிற? ஆலமரத்துலேருந்து வந்து ஒளிஞ்சு நின்று சீனு வந்து கேட்குறாங்க. காதல் விஷயத்தை பற்றி தான் பேசணும். என்னது காதலா? என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே செம கோவப்படுறாங்க சீனு. நினச்சேன் இவன் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீனு வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உனக்கும் சீனுக்கும் நடுவில் காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லிவிடு, வேறு எதுவும் நான் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கா இல்லையா? ஏன் அப்போ இருந்துச்சு இப்போ இருந்துச்சுன்னு சுற்றி சுற்றி பேசுகிற? ரெகுராமுக்காக நீ உன் முடிவை மாற்றிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரெகுராம் எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்போனா நீ இன்னும் சிங்கிள் தான் சொல்லு, எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சீனோ. வேக வேகமாக வராங்க. வாடா நல்லவனே, என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது, மாயாவை காலேஜில் தானே ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க? எனக்கும் மாயாவுக்கும் 1000 இருக்குப்பா. உனக்கு தான் சாருமதின்னு ஒருத்தி வீட்டில் இருந்தால, அவள் பின்னாடி போ வம்புலு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ எதுக்கு மாயா கிட்ட வந்து பேசுகிற? மாயாவுக்கும் எனக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் நீ இனிமேட்லாம் கேட்கவே கூடாதுன்னு கதிர் வந்து வம்படியாக வந்து வம்புழுக்கிறாங்க. டே வேணாண்டா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மாயாவை தான் நான் லவ் பண்ணுறேன். அப்போனா பெரியப்பாட்ட போய் பேசு. தைரியம் இருக்கா? தைரியம் இல்லைல்ல. டேய் தைரியத்தோட தாண்டா நாங்கள் வெளியில் வந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, பெரியப்பாவோட கௌரவத்தை காப்பாற்ற தான் நான் இது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல சீனு. சரிடா, நான் மாயாக்கிட்டே கேட்குறேன். மாயா, நீயே சொல்லு, சாரு வந்து அவனுக்கு ஏற்ற ஜோடியாக வந்து இருக்கா? இப்போ நீ சிங்கிளாக இருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீ எந்த முடிவும் எடுக்க போகிற? ரகுராம் எடுத்த முடிவுக்கு நீ கட்டுப்படுவியா மாட்டியா? நீ ரகுராம் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுவனா ஏன் பைக்கில் வா. நீ இன்னமும் சீனுவை வந்து காதலிக்கிறனா? சீனு வந்து உன்னை காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். சீனு வண்டியில் ஏறிப்போ, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே, சீனு நீ வீட்டுக்கு போ, நான் வந்து கதிர் வண்டியில் தான் போக போகிறேன். ரகுராம் எடுத்த முடிவுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொன்னோன்னே சோகமாயிடுறாங்க. என்ன இது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? ரகுராம் கையில் தான் ஒத்துமொத்த முடிவும் இருக்குது. அவர் எங்கள் கல்யாணத்தை வந்து சேர்த்து வைப்பாரா இல்லையான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தனா வந்து கதிரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டே இருக்காங்க. சின்ன வயசில் நடந்ததெல்லாம் சேட்டையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்? என்னை பற்றி தானே சொல்லிகிட்டு இருக்கேன்னு கதிர் வந்து நக்கல் பண்ணோன்னே, உடனே வந்து நான் உன்னை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ நான் நம்ம 2 பேரும் விஷயத்தை பற்றி நான் மாயாட்ட வந்து சொல்கிறேன். மாயா வந்து சிரித்து சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இது எல்லாம் வந்து சீனு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னடா நடக்குது? நான் அவளை லவ் பண்ணுறானா இல்லை கதிர் அவளை லவ் பண்ணுறானா ஒன்றுமே புரியலன்னு சொல்லி சீனு வந்து கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசில் இவன் என்ன லவ் பண்ணா தெரியுமா? என்னது லவ் பண்ணாளா? ஆமாம். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? எனக்கு ஆல்ரெடி வந்து ஆள் இருக்கு.
கார்த்தி சார் இருக்காப்புல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து சொல்லிட்டு குடுக்குன்னு உள்ளே வந்து போகிறாங்க. நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். அவன் என்னை வம்பிழுத்தா, பதிலுக்கு நான் வந்து யார் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன் ரகுராமே ஆப்போசிட்டில் இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன். இது மாதிரி வந்து நக்கல் அடித்து பேசிட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட சிரிப்புலேருந்து குணம்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போதும் சிரிச்சிட்டு தாம்மா இருப்பேன். சில பேர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. நான் இருக்கிற இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னமும் கடுப்பாயிடுறாங்க. சீனு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? வாவ், உன் குணம் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்லிட்டு அவங்களும் வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் குளிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடுறாங்க. கொல்லை பக்கம் வெந்நீர் வந்து இருக்குது. நம்ம சீனு வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. யார் இந்த வெந்நீர் வந்து ரெடி பண்ணியிருப்பான்னு கதிருக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த இடத்துல உடனே மாயாவாக இருக்குமோ தனவா இருக்குமோ? சேச்சே, மாயா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா. தனாலாம் ஏன் பண்ண போகிறா? அவள் என் மேலே கோவத்தில் இருக்கா, அவள்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவாளா? டேய், நான் கடையை திறக்கணும்டா, நான் தான் ஃபஸ்ட்டு வந்து குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நீ பச்சை தண்ணியில் குளிச்சிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, கிணறு தான் இங்கே நிறையா இருக்குல்ல, நான் வெந்நீரில் தான் குளிப்பேன். டேய், இது எனக்கு போட்ட வெந்நீர், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது சீனு மாட்டுக்கு அங்கேருந்து டக்குன்னு வந்து வெளியில் வந்து போகிறாங்க. யார் போட்டதா இருக்கும்? டேய், போகும்போது மாயாட்ட வந்து கேள்றா, மாயா தாண்டா எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கா, கேள்றா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சத்தமாக சொன்னதுனால கோச்சிக்கிட்டு வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம சீனு அந்த இடத்துல மாயாவுக்கு கதிருக்கும் காதல் வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறது, ரகுராம் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்கிறா. ரகுராம் வந்து காதலை வந்து ஏற்றுப்பாரா மாட்டாரா, எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே வந்து அவர் மனசில் வந்து ஓடிட்டு இருக்கு. யாரா அந்த வெந்நீரை போட்டு வச்சுருப்பான்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சாரு வந்து வராங்க. ஏய், என்ன சாரு, நீ இந்த பக்கம் வந்திருக்க? நான் தான் உனக்கா வெந்நீர்லாம் போட்டு வச்சேன். என்னது, எனக்கா வெந்நீர்லாம் போட்டு வச்சியா? அப்போனா நீ என்ன லவ் பண்ணுறியா? சேச்சா, என்னடா வெந்நீர்லாம் போட்டு வச்சா லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? உனக்கு நான் உதவி செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு சீனு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போதும் எனக்கு சீனு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சாருமதி, அப்புறம் என்ன, என் பக்கம் வந்து காத்தடிக்குது, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்திருக்கேன். ஓ, எதிரிக்கு எதிரி நண்பனா? நீ இப்போ மாயா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனையே இருக்காது. ஆனால் உன் சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்கிற மாதிரி சாருக்கு வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க கதிர். ஏன்னா சீனு மாயாவை லவ் பண்ணுறா, மாயா சீனுவை லவ் பண்ணுறா. இவங்க ரெண்டு பேரோட முடிவை வந்து ரகுராம் தான் எடுக்கணும். ரகுராம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்லை, உன் ரூட்டு கிளியர் ஆகிடும். ஆனால் அவர் எடுக்கிற முடிவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கட்டுப்படுவாங்க. நீ ரகுராம் மனசை தான் வந்து மாற்றணும். என்கிட்ட பேசுகிறதுலாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியுது. நீ எனக்காக நின்னா எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க நம்ம சாருமதி. அப்பா, எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா, சீனு மனசில் நான் இடம் பிடிக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கடையை ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறாங்க மகாலிங்கத்துக்கிட்ட. நான் இது மாதிரி உள்ளே வந்து போகிறேன், சீனு வந்து என்னை காப்பாற்றினானா கண்டிப்பாக இது ரகுராமோட மனசை வந்து மாற்றுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து திட்டம் போடுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.